இறைவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கேள்வியோடு கூட என்னுடைய செய்தியை துவங்கும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற அதே பகுதியை தான் நாம் தொடர்ச்சியாக இன்றைக்கும் சிந்திக்க இருக்கிறோம். செய்திக்கு போவதற்கு முன்பதாக ரீகலெக்ஷன் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசுல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க துவங்கினோம். முதல் வசனத்தை நாம் படிக்க துவங்கினோம். எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவது. இதுதான் நாம் தொடர்ச்சியாக படித்து வரக்கூடிய இந்த செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. The beloved sons of God. தேவனுடைய பிரியமான பிள்ளைகளைப் போல. We have to walk like a beloved sons of God. ஓகே, அதுதான் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பாக இருக்கு. சரி, சொல்லுங்க, என்னெல்லாம் நம்ம படிச்சோம்? What are we discussed? முதல்ல என்ன படிச்சோம்? முதலாவது, இயேசு கிறிஸ்து என்னும் தேவனுடைய பிரியமான பிள்ளையை போல நாம் என்ன செய்யணும்? தேவனை பின்பற்ற வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை போல அப்படின்னு சொல்வதனுடைய முதலாவது தலைப்பை நாம் பார்த்தோம். இரண்டாவது, பரிசுத்தத்திற்கு அல்லது பரிசுத்தவான்களுக்கு வாக் லைக் எ செயின்ட்ஸ், இல்லையா? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். மூன்றாவது, வாக் லைக் எ சில்ட்ரன் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அடுத்தது, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, சில்ட்ரன் ஆஃப் லைக் ப்ரொடியூசிங் குட் ஃப்ரூட்ஸ், இல்லையா? நல்ல கனிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தது, ஞானம் உள்ளவர்களாக, சில்ட்ரன் ஆஃப் விஸ்டம், ஞானமுள்ள பிள்ளைகளை போல we have to walk and talk நம்ம செய்யணும் அப்படின்னு படிச்சோம். அடுத்தது, ஆறாவது, we have to redeem the time, இல்லையா? காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையா? காலத்தின் அருமையை கருதி நாம் என்ன செய்யணும்? நாம் வாழ வேண்டும். அப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது, ஏழாவது, இல்ல, தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். எழுதிருக்கிறீங்களா? தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுகிறவர்கள். Those who know the will of God, இல்லையா? They are the children of God. அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப மொத்தம் எத்தனை? 7 குறிப்புகளை இதுவரைக்கும் நாம் படித்திருக்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து என்னும் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளை போல நடக்கணும். இரண்டாவது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். மூன்றாவது, வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யணும்? நடக்கணும். நான்காவது, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் நடக்கணும். அடுத்து, ஞானம் உள்ளவர்களாய் நடக்கணும். ஆறாவது, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் நடக்கணும். ஏழாவது, தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்கின்ற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? நடக்கணும். இப்பொழுது அடுத்ததாக திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 18 அது வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம். 17வது வசனத்தை நாம் படித்து முடித்து விட்டோம். அதுதான், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது 18வது வசனம் 18. ஓகே, அப்ப தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் எப்படி நடப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி இருப்பாங்க? ஆவியினால் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். They will be filled with the Holy Spirit. Okay, the beloved sons of God will be filled with the Holy Spirit. தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். தேவ ஆவியினால் ஆவி அப்படின்னு போட்டிருக்குது பாத்தீங்களா? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான விலைகள் ஆவியினால் நிறைந்த இந்த ஆவி அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஆவி எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்டை என்ன செய்து குறிக்கிறது. அப்ப நாம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்.
என்ன நிறைவுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? Does we have Holy Spirit in us? Do we have? Yes, we have Holy Spirit in us. சரியா? நமக்குள் யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். When we got the Holy Spirit, எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்? Are you still need to wait for the Holy Spirit to come? நாம் இன்னமும் தேவ ஆவியானவர் நமக்குள் வரும்படியாக காத்திருக்க வேண்டுமா? காத்திருக்க வேண்டுமா? இல்லையா? நாம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க இல்லையா? ஈவன் டுடே many people, many churches teach என்னது? We have to wait for the Holy Spirit to come. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்படியாக நாம் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும் என்று இன்றைக்கும் அநேகர் போதிக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார்? வந்து விடுகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், we have to fill with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். எப்படி ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குது, அதை நம்ம என்ன செய்யறோம்? குறையும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நிரப்புகிறோம் இல்லையா? அதை போல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்துவன் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றவனாக இருக்க வேண்டும். நிறைவுனா தெரியுங்களா? ஒரு டம்ளர்ல ஃபுல்லா என்ன செய்யும்? அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைவு என்று சொல்லுவோம். இப்ப இந்த நிறைவு என்றால் அர்த்தம் என்ன? ஆவியினால் நிறைந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியினால் நிறைந்து அப்படி அந்நிய பாஷை பேசுறது, குதித்தல், பாடல் பாடுதல், இதுவா அதனுடைய அர்த்தம்? இல்ல. இதனுடைய மூல பாஷையிலே நாம் போவோம் என்றால், பரிசுத்தாவினாலே நிறைந்தல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட். ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னா வாட் இட் மீன்? இட் மீன் கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினாலே கண்ட்ரோல்னா என்னதுங்க? கட்டுப்படுத்தப்படுதல். எப்படி நம்ம கார் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது நாம் என்ன செய்யறோம்? நாம அதை கட்டுப்படுத்துகிறோமோ, அதை போல நம்முடைய வாழ்க்கை யாரால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும்? Who has to control our life? Not we or others or ourselves, our flesh, but Holy Spirit. மாறாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்படும். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரு மனிதன், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவராலே கண்ட்ரோல் பண்ணப்பட்டவனாக, கட்டுப்படுத்தப்பட்டவனாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது நாம் மேலும் செல்வோம். இப்ப இந்த நாம் வாசித்த இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து, இப்ப பரிசுத்த ஆவியினாலே ஒரு விசுவாசி கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கும் போது, நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, அவன் ஒரு புதிய உறவுக்குள்ளாக போகிறான். He got new relationship when we controlled by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது தெரியுமா? புதிய உறவு ஏற்படுகிறது, அல்லது நம்முடைய உறவிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதைதான் கீழுள்ள வசனங்களிலிருந்து நாம் படிக்கிறோம். பாருங்கள், 19வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற ஒரு சபை, பரிசுத்த ஆவியின் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட நபர், எப்படிப்பட்ட உறவு அவர்களுக்கு இருக்கும் என்பதை தான் பவுலடியார் கீழுள்ள வசனங்களிலே சொல்லுகிறார். அந்த குறிப்பை மட்டும் நான் தருகிறேன். முதலாவது 18லிருந்து 21 வரை வசனங்கள், 18 to 21, எப்படிப்பட்ட உறவை அங்கே காட்டுகிறார் என்றால், விசுவாசிகளிடையே இருக்கக்கூடிய உறவை குறித்து சொல்லுகிறார். 18லிருந்து 21 வரையில வசனங்கள் சபையில விசுவாசிகள் கூடி வரும்பொழுது உள்ள உறவை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய சபை கூடி வரக்கூடிய உறவு எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. When we filled with the Holy Spirit, husband and wife relationship will be a new relationship. அந்த உறவு எப்படி இருக்கும்?
ஒரு புது வகையான உறவாக இருக்கும் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களிலே நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது பிள்ளைகளோடு உள்ள உறவை குறித்து சொல்லுகிறார். அது எப்படி இருக்கும் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 5-9 வரையுள்ள வசனங்கள்ல நாம் பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதன் நிரப்பப்பட்டிருப்பான் என்றால் ஒரு விசுவாசி அவன் தன்னுடைய வேலை ஸ்தலத்துல எப்படி இருப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்தது 10வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் ஒரு மனிதன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது உலகத்திலே அவனுடைய உறவு எப்படி இருக்கும், how he will be act in the world, அவன் இந்த உலகத்திலே எப்படி வாழ்வான் செயல்படுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. புரிந்து கொண்டீர்களா? 18-21 வசனம் வரைக்கும் சபையிலே விசுவாசிகள் உள்ள உறவு, 22-33 வரைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு உள்ள உறவு, 6ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் பிள்ளைகளோடு உள்ள உறவு, 6ஆம் அதிகாரம் 5-9 வசனங்களிலே நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே அவர் ஒர்க்கிங் ஸ்பாட் அதுல நம்முடைய உறவு எப்படி இருக்கும், 10-24 வரை வசனங்களிலே உலகத்திலே நம்முடைய உறவு எப்படி இருக்கும் என்று பவுலடியார் இங்கே குறிப்பிடுகிறார். இப்பொழுது நாம் 18வது வசனத்திற்கு வருவோம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, be filled with the Holy Spirit. அதற்கு பவுல் இங்கே ஒரு உதாரணத்தை கொண்டு வருகிறார் இல்லையா? எதை குறிப்பிடுறார் அப்படின்னு சொன்னா, எதை குறிப்பிடுறாரு? மதுபானத்தை குறிப்பிடுறாரு இல்லையா? லிக்கரை இந்த இடத்துல என்ன செய்யறாரு சொல்றாரு, he pointing to the liquor. அப்ப இந்த மதுபானத்தை ஏன் இந்த இடத்துல உதாரணமாக கொண்டு வருகிறார் என்றால், ஒருவன் மதுபானம் குடிக்கணும்னு அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்க கொண்டு வரல. மதுபானம் குடித்தல் என்னது? வேதத்தின் அடிப்படையிலே தவறு, அது ஒரு பாவம், அதை ஒரு விசுவாசி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனிதன் மதுபானத்தை குடிக்கும் பொழுது அவன் எப்படி இருப்பான்? அந்த மதுபானத்தினாலே அவன் என்ன செய்யப்படுகிறான்? கண்ட்ரோல் பண்ணப்படுவான் இல்லையா? அவனுக்கு நிதானமே தெரியாது, எங்க இருக்கிறோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது அந்த மதுபானத்தினால் நிறைந்த மனிதனுக்கு தெரியவே தெரியாது. அதை போல பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன செய்யப்பட வேண்டுமா? நிரப்பப்பட வேண்டும். என்ன அர்த்தம்? நாம் பரிசுத்த ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். இப்ப புரியுதுங்களா? அதுதான் அதனுடைய அங்கே ஒப்புமையாக இருக்கிறது. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். What does happen when filled with the Holy Spirit? நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்குங்க? அதைதான், அல்லது the effect of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகிறார். முதலாவது பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். 19, 20 ஆகிய வசனங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். நாம் ஏற்கனவே அந்த தலைப்பை பிரித்து நான் சொன்னேன். இந்த 18 20 21 வரையில வசனங்கள் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், சபையில விசுவாசிகளுடைய உறவை குறித்து இங்கே சுட்டி காட்டுகிறது. அப்ப நாம் கூடி வந்திருக்கும் பொழுது, சபையாக கூடி வந்து ஆராதிக்க வந்திருக்கும் பொழுது நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆராதனைகள் எல்லாம் எப்படி நடக்கிறது? டிவியில உட்காந்துட்டு என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க இல்லையா? ஜூம்ல நடக்கிறது. இப்படி எல்லாம் நடந்த கொரோனா காலத்தெல்லாம் என்ன செஞ்சோம்? ஜூம்ல அவங்கவுங்க வீட்டுல இருந்து என்ன செஞ்சோம்? ஆராதித்து கொண்டோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், கார்போரியல் அங்கே கேதரிங் அங்க விரும்புகிறார் இல்லையா? அதாவது எல்லாரும் கூடி வந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதை தான் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? விரும்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே டிவியில உட்கார்ந்து ஆராதித்தல் அது உண்மையான ஆராதனை கிடையாது. அப்ப நாம் கூடி வந்திருக்கும் பொழுது நாம் எல்லாரும், விசுவாசிகள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த ஆராதனை எப்படி இருக்கும் என்று இங்கே சொல்லுகிறார். எப்படி இருக்கும் பாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி
கீர்த்தனம் பண்ணி. இது என்ன சொல்லப்படுகிறது என்றால், நம்முடைய ஆராதனையிலே கர்த்தரை துதிப்பதை குறித்து, பாடல் பாடுவதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். நாம் இரண்டு விதத்திலே கர்த்தரை துதிக்க முடியும் அல்லது பாடல்களை பாட முடியும். எப்படி பாடலாம்? வாயிலிருந்து பாடலாம் இல்லையா, சும்மா உதடுகளினால பாடலாம். இங்க என்ன சொல்லப்பட்டுள்ளது பாருங்கள், எப்படி பாடணும்னு. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடு, sing from our heart, இல்லையா, நம்முடைய இருதயத்திலிருந்து பாடி. அப்ப இரண்டு விதத்துல ஒரு விசுவாசி கர்த்தரை என்ன செய்யலாம்? துதிக்கலாம், பாடலாம். சும்மா உதடுகளினால பாடலாம் அல்லது இருதயத்திலிருந்து பாடலாம். அப்ப இருதயத்திலிருந்து கர்த்தரை பாடணும்னா அங்க என்ன இருக்கணும் தெரியுங்களா? எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறானோ அவர்தான் எங்கிருந்து பாடுவாங்க. இன்னைக்கு நம்முடைய பாடலை சற்று நாம் எடுத்துக்கோ. காலையில இருந்து என்ன செஞ்சிருக்கிறோம்? பாடல் பாடி இருக்கிறோம். 3 பாட்டு முதல்ல பாடணும், அதுக்கு பிறகு ஒரு பாடலை பாடணும், அதுக்கு பிறகு காணிக்கை எடுக்கும்போது ஒரு பாடலை பாடணும். சரி, இந்த பாடல்லாம் பாடணுமே, எங்கிருந்து பாடினோம்? ஏதாவது அந்த பாடல் பாடும்போது அந்த அர்த்தத்தை உணர்ந்து அந்த இருதயத்திலே கொண்டு சென்று அந்த பாடல் வரிகளை எல்லாம் நாம் கிரகித்து அப்படி நாம் பாடினோமா, அல்லது சும்மா ஏதோ சாக்கு போக்குக்கு நாம் பாடினோமா, ஏதோ கடமைக்கு நாம் பாடிடுவோமா? இன்னைக்கு நிறைய பேர் வாயை கூட என்ன செய்யறது இல்லை, திறக்கிறது இல்லை, முணுமுணுன்னு பாடணும். அப்படி இல்லை. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய பாடல் எங்கிருந்து வரும் தெரியுமா? உண்மையாலுமே உள்ளத்திலிருந்து என்ன செய்வோம்? பாடல். இன்றைக்கு பாடல்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணப்படுவதில்லை. செய்திக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம், ஆனால் அதை செய்தியை போலவே அதிக வலிமை வாய்ந்ததுதான் எது தெரியுங்களா? பாடலாக இருக்கு. பில்லி கிரஹாமினுடைய அந்த இவாஞ்சலிஸ்ட நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? பில்லி கிரஹாம் அமெரிக்காவிலே மிகப்பெரிய, உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின இந்த பில்லி கிரஹாம். அவர் செய்தி கொடுத்து முடித்த பிறகு அந்த ஆல்டர் கால், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. அப்ப பாடல்ல என்ன செய்வார் என்றால் பாட சொல்வாராம். அந்த பாடல் பாடக்கூடிய குழுவினரை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? பாடலை பாடுங்கள் என்று சொல்லுவாங்க. அல்லது செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக அந்த பாடல்கள் என்ன செய்யப்படும்? பாடப்படும். அப்ப அந்த பாடல்களே என்ன செய்யும் என்றால் அங்க இருக்கக்கூடியவர்களுடைய இருதயங்களை என்ன செய்யும்? அங்கே ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும். இப்பொழுது பில்லி கிரஹாம் வந்து செய்தி கொடுக்கும் பொழுது அந்த மொத்த கூட்டத்தையுமே என்ன செய்யும் என்றால் ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக என்ன செய்யும்? செய்தி. ஆகவே சுவிசேஷத்திலே மிகவும் வலிமை வாய்ந்தது எதுவென்றால், நம்முடைய செய்திகளை காட்டிலும் செய்தியை போலவே எதுவும் வலிமையுடையது ஒரு பாடல். உங்களுக்கு தெரியுமா? பரலோகத்திலையும் என்ன இருக்கும் தெரியுங்களா? என்ன இருக்கும்? பாடல் இருக்கும். இங்க மட்டும் இந்த பூமியோடு பாடல் நின்று விடுவதல்ல, இட் வில் கண்டினியூ ஈவன் இன் ஹெவன். எங்க நாம் படிக்கிறோம்? ஒரு வசனத்தை படிப்போம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 5 verse 10. வெளிப்படுத்தல் 5:10. வெளிப்படுத்தல் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர்கள். யார் இந்த ராஜாக்கள் ஆசாரியர்கள்? தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். எங்க கேட்ட மாதிரி இருக்குதா இந்த வார்த்தைய? அதே வெளிப்படுத்தலதான் இருக்குது இந்த வார்த்தை. எங்க இருக்குதுங்க? 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரம் படிங்க. ரெவலேஷன் சாப்டர் 1 verse 5. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினா அவருடைய மகிமையும் வல்லமையும் என்ன. யார் அந்த ராஜாக்கள் ஆசாரியர்கள்? நாம தான் போய் என்ன செய்ய போறோம்? தேவனுக்கு முன்பதாக இருந்து என்ன செய்ய போறோம்? பாட போறோம். அப்ப இங்கேயே என்ன செய்யணும்? கத்துக்கணும். இங்கே நாம அமைதியா இருந்தோம் என்றால் அங்க என்ன செய்ய முடியாது? பாட முடியாது. இங்க நாம் இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்கலன்னா நாம என்ன செய்ய முடியாது? கர்த்தரை அங்க போய் துதிக்க முடியாது. இங்கேயே ஒரு பரலோகத்தினுடைய நிழலை தான் நாம் இங்க என்ன செஞ்சிருக்கிறோம் தெரியுமா? அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஆராதனை அப்படிங்கிறது இங்கேயோட முடிந்து விடுவதல்ல. பரலோகத்துல போய் நாம் என்ன செய்ய போறோம்? கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்க போறோம். அதனுடைய ஒரு நிழல் தான் இது.
பரலோகத்தில் போய் கர்த்தரை நாம் பாடப் போகிறோம். ஆகவே நாம் பாடலுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். பாடக்கூடியவர்களை நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவருடைய அந்த வரங்களை சபையானது ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 14:15 நான் ஆவியோடு பாடுவேன் என்று அங்க சொல்லி பாருங்கள். 1 கொரிந்தியர் 14:15. நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், ஆவியோடு நான் என்ன செய்வேன்? பாடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆத்துமாவோடு நான் என்ன செய்வேன்? பாடுவேன். என் இருதயத்திலிருந்து கர்த்தரை என்ன செய்வேன்? பாடுவேன். அப்ப பாடல் என்பது உதடுகளிலிருந்து வருவதல்ல, அது எங்கிருந்து வரணுங்க? இதயத்தில். அப்ப நாம் கூடி வந்திருக்கும் பொழுது நம்முடைய பாடலானது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும் என்றால், இருதயத்திலிருந்து பாட வேண்டும் என்றால், அதற்கு அடிஸ்தானமாக இருப்பது த ஃபவுண்டேஷன் என்ன தெரியுங்களா? 18வது வசனம் என்ன? ஆவியினால் நிறைந்து. எந்த ஒரு விசுவாசி ஆவியினால் நிறைந்த ஜீவியம் பண்ணுகிறானோ, ஆவியினால் நிறைந்த என்றால் என்ன? இது ஒரு முறை நடப்பதல்ல இல்லையா? டம்ளர் இருக்குது, அதுல தண்ணி இருக்குது, நம்ம ஒரு முறை நிரப்பிட்டா போதுமா? நம்ம என்ன செய்யறோம்? அது குறைய குறைய என்ன செய்யறோம்? நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம். அதை போல பரிசுத்த ஆவியினுடைய அந்த கட்டுப்பாடு, நிரப்பப்படுதல் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை வந்து நிரப்புதல் அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் நிரம்பின வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அந்த நிரப்புதலோடு தான் இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை பாடுகிறோம். அப்ப எது அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கும் என்றால், தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஆராதனை எதுவாக இருக்கும் என்றால், அல்லது நாம் பாடக்கூடிய பாடலை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், we must filled with the Holy Spirit each and every day. ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியானவரால் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட்டவர்களாக நாம் இங்கே கர்த்தரை வந்து துதிக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன படிக்கிறோம்? 20வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரித்து. அப்ப நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். We will praise God when we filled with the Holy Spirit. We controlled by the Holy Spirit. ஸ்தோத்திரம் அப்படின்றால் என்ன? நம்மளுடைய பாஷையில சொல்ல போனா தேங்க்ஸ் கிவிங் இல்லையா? வாட் இஸ் மீன் பிரைஸ் டு காட் அப்படின்றது? தேங்க்ஸ் கிவிங். கர்த்தருக்கு என்ன செய்தல்? நன்றி செலுத்துதல். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியன் chapter 4, 6 and 7. பிலிப்பியர் 4:6. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமா, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எங்கே அடங்கி இருக்கிறது என்றால், கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தும் போது இவ்வளோ பெரிய சமாதானத்தை கடவுள் நமக்கு என்ன செய்யறாரு? தராரு. இந்த ஸ்தோத்திரம் நாம் எப்ப செலுத்தணும்? when we have to praise God or thank God, what time we have to do, what situation we have to do thank God. எந்த சூழ்நிலையில? அங்க பவுல் சொல்றாரு பாருங்க, நாம் வாசித்த அந்த 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் எனி டைம் ஃபார் எனி மீன்ஸ், எந்த காலத்திலும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். எந்த காலம்னா என்ன காலம்? நல்ல காலத்துல மட்டுமல்ல, மோசமான காலம் வந்தாலும் கர்த்தரை நாம் என்ன செய்யணுமாமா? ஸ்தோத்திரிக்கணும். அப்படி நாம் செய்யும் பொழுது தேவ சமாதானம் நம்ம என்ன செய்யும்? ஆண்டு கொள்ளும். பாத்தீங்களா? நம்ம மோசமான சூழ்நிலையில் இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், பண பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதியான சூழ்நிலை இருக்கலாம் இல்லையா? மிக கடினமான பாதைக்குள்ளாக நமக்கு நடந்து செல்லலாம் பிரியமானவர்களே. ஆனால் அந்த சமயத்துல கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? சமாதானத்தை என்ன செய்யறார்? அந்த சூழ்நிலை மத்தியிலும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த சமாதானம், இந்த யார் இப்படி ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் என்றால் எல்லாரும் செய்ய முடியாது. அதுதான் இந்த இடத்துல விஷயமே. Everybody cannot praise God even in the difficult situation. இல்லைங்களா? எல்லா சமயத்துல எல்லாருனாலும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியாது. யாரால மட்டும்தான் முடியும் அப்படின்னா 18வது வசனம், தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களால் மட்டும்தான்
எப்பொழுதும் எந்த சமயத்திலும் என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். கொலோசியர் 3:16-17 கொலோசியன்ஸ் chapter 3 verse 16 and 17. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை பாத்தீங்களா? எல்லாவற்றுக்கும் இறுதி என்ன தெரியுங்களா? நம்ம எதை செஞ்சாலும் கடைசியில என்ன சொல்லணுமாமா? என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? நம்ம என்ன அததான் அங்க போட்டிருக்குது. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், நம்ம வாயிலிருந்து நாம வாயின் மூலமாகவோ நம்முடைய கிரியையின் மூலமாகவோ எதை செய்தாலும் கடைசியில நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? யாருக்கு செலுத்தணும் தெரியுங்களா? பிதாவாகி தேவனுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். நம்ம அதை செய்யறோமா? நம்ம நிறைய காரியங்களை செய்யறோம், நிறைய கிரியைகளை செய்யறோம், நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். கடைசியில கர்த்தருக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோமா? 10 குஷ்டரோகிகள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் இடத்துல வந்தாங்க, சுகமானாங்க. அதுல எத்தனை பேர் திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துறாங்க? ஒரே ஒரு குஷ்டரோகி திரும்பி வந்து கர்த்தருக்கு என்ன செஞ்சான்? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை, லார்ட் தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தைய God expecting from us. ஆண்டவர் நம்ம இடத்துல நம்ம கேட்கிறார். எவ்வளோ நமக்கு செய்யறாரு, நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம கஷ்டத்திலையும் நமக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு. கடந்து செல்லக்கூடிய அந்த மன வலிமையை நமக்கு கொடுக்கிறாரு. அவர் அந்த நாளினுடைய இறுதியில நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? லார்ட் தேங்க்யூ, தட்ஸ் வாட் யூ ஹெல்ப்ட் மீ. இதுவரைக்கும் தேவனே நீர் எனக்கு என்ன செஞ்சீங்க? உதவி. நீங்க நன்றி என்கின்ற அந்த வார்த்தையை மாத்திரமே அன்று எதிர்பார்க்கிறார். அதை தான் பவுலடியார் இங்க சொல்லுகிறார். எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க என்று சொல்லுகிறார். இந்த நன்றி செலுத்துதல் விசுவாசிகளுக்கு மட்டும் உரியதல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் உரியதல்ல. கர்த்தர் எல்லா மனிதர்களும் செலுத்தணும்னு விரும்புகிறார். பாருங்க ஒரு வசனம், ரோமர் 1:21. Romans chapter 1 verse 21. It says all human being must thank God. எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து. அப்ப எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். ஆனால் அவர்கள் செய்கிறது இல்லை, அவர்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் கண் திறக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். பவுல் சொல்றாரு பாருங்க, 2 தெசலோனிக்கர் 1:3 2:13 நாங்கள் தேவனுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எதற்கு தெரியுமா கடனாளிகள்? கர்த்தருக்கு நன்றி செலுத்த, ஸ்தோத்திரிக்க நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எதற்காக தெரியுமா? தேவன் உங்களை ரட்சித்ததற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த எப்படி இருக்கிறோம்? கடனாளி. அப்ப நம்ம ஏன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? He saved us. So we have to thank God. அதனால கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும், நாம் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த ஸ்தோத்திரம் இந்த பூமியோடு நின்று விடாது. இது எங்கேயும் தொடர்கிறது. ஈவன் இன் ஹெவன் என்ன தெரியுமா? எந்த வார்த்தையை கேட்போம் தெரியுமா? Lord, we praise you, we thank you அப்படிங்கிற வார்த்தை கேட்போம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 4:9. Revelation chapter 4 verse 9. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, மகிமையும் கனத்தையும் அடுத்து என்ன செலுத்துறாங்க? ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வணங்கி அங்கே தேவனை பணிந்து கொண்டார்கள் என்று படிக்கிறோம். யார் அந்த ஸ்தோத்திரம் செலுத்தினார்னா 4 ஜீவன்கள் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. 4 ஜீவன்கள் கர்த்தரை என்ன செய்தது? ஸ்தோத்திரித்தது. ஆகவே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துதல் பூமியோடு நின்று விடாது, பரலோகத்திலும் என்ன செய்கிறது? தொடரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் யார் செய்ய முடியும்? அதுதான் கேள்வி. யாருடா? எல்லாராலும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் ஒரு விசுவாசியாகவே இருந்தாலும் ஸ்தோத்திரம் செய்ய மாட்டார். என்ன செய்வாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, ஏன் இவ்வளவு துன்பம், அப்படிதான் என்ன செய்வாங்க தெரியுமா? சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விசுவாசி தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது
அவன் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்வான்? கர்த்தரை கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய. ஏனென்றால் அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப ஒரு விசுவாசி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறான்னா, தேவாவினால் நிரப்பப்பட்டவன். ஆண்டவர் எனக்கு எதை செஞ்சாலும் என்ன செய்கிறார்? நன்மைக்கு ஏதுவாகதான் செய்கிறார் அப்படிங்கிற உணர்வு நாம் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இதுதான் பவுல் இந்த எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நடக்கும். இதை தவிர மற்ற புதிய ஏற்பாட்டினுடைய மற்ற பகுதியிலும் நாம் போய் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது இன்னும் சில நிகழ்வுகள் நடக்கிறதை நாம் படிக்க முடியும். சிலவற்றை மட்டும் நாம் படிப்போம். முதலாவதாக இப்பொழுது 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது when we filled with Holy Spirit we will be joy. நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நாம் எப்படி இருக்குவோம் தெரியுமா? மகிழ்ச்சியினால் நாம் நிரப்பப்படுவோம். மகிழ்ச்சியுடையவர்களாக நாம் இருப்போம். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். Acts of Apostles chapter 13 verse 52. When we fill with the Holy Spirit we will be joy. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்ப எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கிறதோ அது கூடவே என்ன தெரியுமா இருக்கும்? என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாத ஒரு இடத்துல என்ன இருக்காது தெரியுங்களா? என்ன இருக்காது? மகிழ்ச்சி. அப்ப ஒரு விசுவாசி போய் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க சந்தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் ஆவியினால் என்ன செய்யப்படல? நிரப்பப்பட்ட வாழ்க்கை. அப்ப ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படி இருப்போம்? சந்தோஷம். அது கூடவே வரக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? அந்த ஆவியானவருடைய நிறைவை அனுபவித்தால்தான் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:6. 1 Thessalonians chapter 1 verse 6. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறார். இங்கே தெசலோனிக்கே சபைக்கு சொல்லி நம்ம ஏற்கனவே அதை சிந்தித்து இருக்கிறோம். தெசலோனிக்கே சபையாருக்கு சொல்கிறார், அவர்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலே சந்தோஷம் உள்ளவர்களாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் அவங்க போடப்பட்டிருக்கிறது? மிகுந்த உபத்திரவத்திலும். அப்போ மிகுந்த உபத்திரவத்திலும் ஒரு விசுவாசி எப்படி இருக்க முடியும்? சந்தோஷத்தோடு இருக்க முடியும். திருவசனத்தின் மேலே சந்தோஷமாக இருக்க முடியும். தேவனுடைய வசனத்தை நேசிக்க முடியும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்போது தெரியுமா? நாம் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களை, நம்மை நாம் யோசித்து பார்த்தது, நான் இப்படியாக தேவ வசனம் இப்படி சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருந்தார்களே, என்னால் இருக்க முடியவில்லையே அப்படின்னா நம்ம இடத்துல ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை தெரியுமா? நாம தேவ ஆவியினால் இன்னும் என்ன செய்யப்படல? நிரப்பப்படல. தேவ ஆவியானவர் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் என்ன செய்யணும்? இருக்கும் பொழுது இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அடுத்தது 4ஆவதாக, பரிசுத்த ஆவியின் நிறைவு உடையவர்கள் எதிர்ப்பின் மத்தியிலும் சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதிர்ப்புகள் வந்தாலும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? கர்த்தருக்கு சாட்சி கொடுப்பாங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 4:8. Acts of Apostles chapter 4 verse 8. அப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானது என்று உங்களால் சிலுவையில் அறியப்பட்டதும் தேவனால் மனிதரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொந்தமாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிவித்தார்கள். பாத்தீங்களா? அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதுனால எதிர்ப்புகளின் மத்தியிலும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேவனுக்கு என்று சாட்சிகளாய் இருந்தார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என்ன செஞ்சாங்க தெரியுமா? தைரியத்தோடு என்ன செஞ்சாங்க? அப்ப யார் தைரியத்தோடு ஊழியம் செய்ய முடியும், கர்த்தருக்கு சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா எல்லாருனாலையும் முடியாது. நம்ம எல்லாம் விசுவாசிகளாக தான் இருக்கிறோம். ஆனா தைரியமா போய் சொல்றோமா? நம்முடைய நண்பர்களிடத்துல,
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்குல்ல, நம்ம தைரியமா சாட்சி சொல்ல முடியுதா? ஆண்டவரை பத்தி சொல்றோமா? சொல்ல முடியறது இல்ல. ஏன் முடியறது இல்ல தெரியுங்களா? ஏன் முடியறது இல்ல? ஏன் நம்மளால ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்ல முடியறது இல்ல? ஏன் பயப்படுறோம்? பரிசுத்தாவின் நிறைவு. நாம் ஆவியானவருடைய நிறைவு நமக்கு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துடும் தெரியுமா? தைரியம். ஆண்டவர் சொன்னார்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் எல்லா இடத்திலும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. அவருடைய வல்லமை நமக்கு வரும் பொழுது, பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய நிறைவு அவசியமாக இருக்கிறது என்று நாம் இங்கே படிக்கிறோம். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது, குறித்துக் கொள்ளுங்கள். அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம், 7ஆம் அதிகாரம் 55வது வசனம், 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதையெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இதுவரைக்கும் நாம் படித்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதல் எப்படி நாம் காத்துக்கொள்ள முடியும்? இந்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதலை நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி காத்துக்கொள்ளுதல் என்பதில் 2 குறிப்புகள். முதல் குறிப்பு, அதாவது இதுவரைக்கும் பிடித்தது முதல் பாயிண்ட் இல்லையா? என்ன படிச்சோம்? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருக்கும் போது என்ன எஃபெக்ட் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு, வாட் ஹேப்பன் அப்படின்னு படிச்சோம். இப்ப இரண்டாவது, ஹவு we must safeguard the filling of the Holy Spirit. எப்படி பரிசுத்தாவின் நிறைவை நாம் காத்துக் கொள்ளுவது? முதலாவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4:30. நன்றியும் நீங்கள் இஷ்டப்படும் நாளுக்கென்று இப்படியாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம இந்த ஆவியானவருடைய நிறைவை எப்படி காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, how we can keep the holy filling of the Holy Spirit அப்படின்னா எப்படிங்க? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருக்கும் பொழுது ஆவியானவருடைய நிறைவை நாம் என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். We should not grieve the Holy Spirit. If we grieve the Holy Spirit, we lose the filling of the Holy Spirit. தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவை நாம் என்ன செய்கிறோம்? இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப தேவ ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாழணும். அப்படி வாழும் பொழுது ஆவியானுடைய நிறைவு நமக்கு எப்பொழுதும் இருக்கும். இரண்டாவதாக கொலோசியர் 3:16. எப்படி நாம் பரிசுத்தாவின் நிறைவை காத்துக்கொள்வது? கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஓகே, அப்ப தேவ ஆவியானவருடைய நிறைவை எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்றால், that the word of Christ dwell in you richly daily. தினந்தோறும் தேவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவனுடைய வார்த்தை, வேதத்தினுடைய வார்த்தை நம் இருதயத்திலே நிறைந்திருக்கும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அப்ப தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை தினமும் நாம் என்ன செய்ய தெரியுமா? காத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். அதை நாம் நேசிக்க வேண்டும். அப்படி தேவனுடைய வார்த்தையை நாம நேசிக்கலைன்னா, வாஞ்சிக்கலைன்னா எதை நாம் இழந்து போவோம் தெரியுமா? தேவ ஆவியினுடைய நிறைவை நாம் என்ன செய்வோம்? இழந்து போவோம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்ப தேவ ஆவியினாலே நம்ம நிறைந்திருக்கும் பொழுது இந்த முதல் பகுதியில நாம பார்த்தோம், நம்முடைய உறவு எப்படி இருக்கும்? சீராக இருக்கும். சபையினுடைய உறவு எப்படி இருக்கும்? அது காத்துக்கொள்ளப்படும். நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஊழியம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கும்? அர்த்தமுள்ளதாக. எப்படி காத்துக்கொள்வது என்பதை குறித்து நாம் படித்தோம். எப்படி காத்துக்கொள்வது? தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கும் பொழுது. இரண்டாவதாக
தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்திலே வைத்து வைக்கும் பொழுது நாம் தேவ ஆவியின் நிறைவை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். ஆகவே இந்த வாரத்துல நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவ ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். அப்பொழுது கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் காணக்கூடியவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனம்